வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோல லாஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் உடைய கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? ஏ ஈஸ்ட் ஏ ஈஸ்ட் பி, நெக்ஸ்ட் பி ஈஸ்ட் சி. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குன்னா இது எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏ ஈஸ்ட் பி அண்ட் தென் ஏ ஈஸ்ட் சி. ஸோ இதை எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோல் நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ 2:3 வச்சு இதையும் 4:6 எப்படி கம்பைன் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அந்த ஃபிராக்ஷன்ஸ் நம்பர்ஸ் வந்து ஃபிராக்ஷன்ல இருந்தா அதை எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 7th கொஸ்டின், P is to Q. P is to Q என்ன கொடுத்துருக்காங்க? 3:5. ஓகேங்களா? P is to Q உங்களுக்கு 3:5. நெக்ஸ்ட் P is to R. ஓகேங்களா? P is to R. P தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Pக்கு பக்கத்துல இங்க எழுதிக்கோங்க. P is to R. என்ன கொடுத்துருக்காங்க? 2:3. Pக்கு நேரா 2, இந்த Rக்கு நேரா 3. ஓகேங்களா? எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இங்க 3 இருக்குன்னா ஓகேங்களா, இந்த பிளேஸ்லயும் 3 எழுதிக்கோங்க. இங்க 2 இருக்கா, ஸோ இங்கேயும் 2 எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த மல்டிபிள் பண்ணுவோமா, இந்த 2 ரோவையும் மல்டிபிள் பண்ணி காமனா இருக்கிற நம்பர்லாம் டிவைட் பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கு ஃபைனலா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா இங்க 3 × 3 9, இங்க என்ன வருது? 3 × 2 6, 5 × 2 10. ஓகேங்களா? இப்போ இங்க கிடைச்சிருக்கக்கூடிய ரேஷியோ எதுக்கான ரேஷியோனா ஓகேங்களா, உங்களுக்கு இங்க R:P:Q இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ரேஷியோ தான் 9:6:10. ஓகேங்களா? இதுல இருந்து P:Q:R அதுக்கான ரேஷியோ பாத்தீங்கன்னா P அப்படின்னா இங்க Pக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு? 6. ஸோ 6:Qக்கு நேரம் 10 ஈஸ்ட், ஆருக்கு நேரம் இங்க என்ன இருக்கு? 9. ஓகேங்களா? இதுதான் P:Q:R ரேஷியோ. ஓகேங்களா? நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 3P. ஓகேங்களா? ஸோ 3P ஈஸ்ட் 4Q:3R கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ Pக்கான நம்பர் என்ன? 6. இதோட 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 6. Qவோட 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 4 × 10. நெக்ஸ்ட் ஆருக்கு 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? காமனா இருக்க நம்பரால டிவைட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. நமக்கு 2ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 2ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஓகேங்களா? இங்க 2 இல்ல. ஓகே, ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணிடுங்க. 6 × 3 18. நெக்ஸ்ட் 4 × 10 40. 3 × 9 27. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்னது? 18:40:27. ஸோ பி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 8:1. இந்த சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்பர்ஸ் ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம A:B எப்படி பார்த்திருப்போம்? ஒரு 3:4 அந்த மாதிரி ஹோல் நம்பர் வச்சு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்கு? இந்த 8th சம் உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை வந்து நம்பர்ஸா மாத்தணும், அதுக்கப்புறம் தான் வந்து கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ A:B = என்ன இருக்கு? 1/2:3/8 இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்பரை ஹோல் நம்பரா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க கீழே இருக்கு இல்லைங்களா 2 and 8 டினாமினேட்டர்ல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம்னா மீச்சிமா, மீச்சிறு பொது மடங்கு. ஓகேங்களா? அப்போ 2க்கும் 8க்கும் நீங்க எப்படி எடுப்பீங்க? எல்சிஎம் 2, இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ஸோ இப்போ இது 2 × 4 = 8 எழுதுவீங்களா? ஓகே,
ஸோ இதுக்கு நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டைமும் நம்மளால இந்த மாதிரி போட்டுட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? அப்போ ஈஸியா ஒரு டஃப்பான ஒரு சம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2 and 8 இப்படி ரெண்டு நம்பர் இருக்குன்னா இதுல எது பெரிய நம்பர்னு பாருங்க. 8. ஓகேங்களா? 8ஆல 2 டிவைட் ஆகுமான்னு பாருங்க. டிவைட் ஆச்சுன்னா அந்த 8 தான் LCM equal to 8. ஓகேவா? இதுவே உங்களுக்கு 6:8 சரி 6,8ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுக்கு எல்சிஎம் கேக்குறாங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, பெரிய நம்பர் 8 டிவைடட் பை 6 டிவைட் ஆகுமா? ஆகாது. நெக்ஸ்ட் 8ஓட மல்டிபிள் எடுங்க. மல்டிபிள்னா நெக்ஸ்ட் 8 into 2 என்னது 16 டிவைடட் பை 6 டிவைட் ஆகுமான்னு பாருங்க. டிவைட் ஆகாது. 8ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் எடுங்க. 24 டிவைடட் பை 6 டிவைட் ஆகுமான்னு பாருங்க. டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னா நிச்சயமா 24. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அடிஷ்னலா ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 2க்கும் 8க்கும் எது வந்து எல்சிஎம்? 8 வந்து எல்சிஎம். அப்போ 8ஆல மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? 1/2 into 8 3/8 into 8. 8ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 4:3ங்கிறது வருது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் B:C ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. B:C என்ன கொடுத்துருக்காங்க? 1/3:5/9. இப்போ 3 and 9க்கான எல்சிஎம் என்னன்னு பாருங்க. இப்போ 9 பெரிய நம்பர் என்ன பண்ணும்? 9 வந்து 3 வந்து டிவைட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. 3ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. டிவைட் ஆகுது. ஸோ வந்து நமக்கு 9 தான் வந்து எல்சிஎம். நெக்ஸ்ட் அந்த எல்சிஎம் ஆல மல்டிபிள் பண்ணுங்க. எல்சிஎம் ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா இங்க 9 கேன்சல் ஆயிடும். இது வந்து 3. அப்போ 3:5 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து C:D என்ன கொடுத்துருக்காங்க? 5/6 3/4. ஓகேங்களா? இப்போ இதுல எது பெரிய நம்பர்? 6. 6 டிவைடட் பை 4 ஆகுமா? டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 6ஓட மல்டிபிள் நெக்ஸ்ட் என்ன வரும்? 12. 12 டிவைடட் பை 4 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். ஸோ அப்போ 12 தான் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் 5/6 இன்ட்டு அந்த 12ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 12. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணும்? 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் இங்க வந்து 3. நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10:9 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரேஷியோஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இதை கம்பைன் பண்ணணும். இப்போ A:B:C:Dன்னு கம்பைன் பண்ணும். ஓ A:B வந்து என்ன வந்திருக்கு? 4:3. நெக்ஸ்ட் B:C. ஓகேங்களா? B:C என்ன வரும்? 3:5. நெக்ஸ்ட் C:D. ஓகேங்களா? C:D என்ன வருது? 10:9. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இங்க 3 இருக்குன்னா இந்த 3 இங்க ஃபில் பண்ணுவோமா? 3 சொல்லிட்டு இங்க 5 இருக்குன்னா இந்த 5 இங்க ஃபில் பண்ணணும். இந்த 3 வந்து இங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த 10 இருக்குன்னா இந்த 10 இங்க ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் பண்ணிட்டு காமனா இருக்க நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணிட்டு போறோம். ஸோ அதுக்கு மல்டிபிள் பண்றதுக்கு முன்னே டிவைட் பண்ணுங்க. 3 எல்லாம் காமனா இருக்கா? ஸோ எல்லா இதுலயுமே ஏ இருக்கு இல்லையா? இந்த லைன் ஏ காலம் பி சி அண்ட் டி எல்லாத்துலயுமே டிவைட் பண்ணிடுங்க. 3 இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க. எதுவும் இல்லையா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணிடுங்க. 5 இருக்கு. 5 கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 4 into 2 8 is 3 into 2 6 is இங்க என்ன இருக்கு? 10:9. ஸோ இதுதான் உங்களுக்கு A:B:C:D க்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. 9th கொஸ்டின் பாருங்க.
if A is to B is to C equal to 2 is to 3 is to 4 na A by B is to B by C is to C by D இல்ல A மாத்திக்கோங்க is equal to என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேங்களா இப்போ என்ன கேட்டிருக்காங்க A by B is to B by C is to C by A equal to என்ன இப்போ Aங்கிறதுக்கு இங்க என்ன நம்பர் வருது 2 divided by B-ங்கிறதுக்கு என்ன வருது 3 next B என்னது 3 divided by C என்னது வந்து 4 next C வந்து 4 divided by B வந்து 6 இப்போ இந்த ரேஷியோ ஃபார்மேட்ல எழுதிட்டோம் இந்த ரேஷியோ எப்படி இருக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு ஸோ இதை நார்மலா ஹோல் நம்பர்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும் இங்க டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் எதுக்கு எல்சிஎம் 3 4 2க்கு எல்சிஎம் எடுக்கணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் எந்த நம்பர் பெரிய நம்பர்னு பாருங்க 4 அதனுடைய மல்டிபிள் என்னன்னு பாருங்க 4 அடுத்து என்ன வரும் ஃபர்ஸ்ட் 4 வந்து டிவைடட் பை 3 அண்ட் டிவைட் பை 2 ஆகுதான்னு பார்க்கணும் டிவைடட் பை 3 ஆகாது அடுத்த மல்டிபிள் எடுங்க 8 டிவைடட் பை 2 ஆகும் 8 டிவைட் பை 3 ஆகாது நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த மல்டிபிள் எடுங்க 12 டிவைடட் பை போத் என்ன ஆகும் 3 ஆலையும் டிவைட் ஆகும் 2 ஆலையும் டிவைட் ஆகுமா ஸோ உங்களுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா மீச்சியமா 12 ஓகேவா ஸோ இப்போ இந்த 12ஆல மல்டிபிள் பண்ணுங்க 2 divided by 3 into 12 is 3 divided by 4 is into 12 4 divided by 2 into 12 ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்க இதை கேன்சல் பண்ண இங்க என்ன வருது 4 டைம்ஸ் வரும் 3 டைம்ஸ் இங்கே 6 டைம்ஸ் ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்க 4 into 2 8 is 9 is 24 ஓகேங்களா சோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது சி ஆப்ஷன் ஆன்சர் 8 is 9 is 24 ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் a is to b என்ன கொடுத்திருக்காங்க ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்களா a is to b equal to 1/2 1/3 கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் b to c equal to என்ன வருது 1/5 1/3 ஓகேங்களா ஓகேவா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் 2 க்கு 3 க்கு என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுப்போமா என்ன வரும் 6 ஓகேங்களா 2 க்கு 3 க்கு 6 ஏன்னா 3 டிவைட் பை 2 ஆகாது நெக்ஸ்ட் 3 ஓட மல்டிபிள் 6 டிவைட் பை 2 ஆகும் சோ 6 தான் வரும் சோ 6 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும் 6 டிவைட் பை 2 என்ன வரும் 3 6 டிவைட் பை 3 2 so 3:2 ratio ஓகேங்களா சோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்க மேல நியூமரேட்டர் ரெண்டுமே 1 1 இருக்குனா ஓகேங்களா 1/2 1/3 இருக்குனா இது நீங்க இப்படி கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா சோ மேல நியூமரேட்டர் 1 1 இருந்தா மட்டும் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ 5 க்கு 3 க்கு வந்து 15 தான் வரும் 15/5 3 15/3 5 வரும் ஓகேங்களா சோ அப்ப நீங்க இத அப்படியே கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம் எப்ப நியூமரேட்டர் 1 1 இருக்கணும் ஓகேவா சோ இப்போ a is to b b is to c ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பாருங்க என்ன கேட்டிருக்காங்க a plus b ஓகேங்களா is to b plus c கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ரேஷியோவை கம்பைன் பண்ணோம் a is to b is to c என்னன்னு பாருங்க a is to b என்ன வருது 3 is to 2 b is to c என்ன வருது 3 is to 5 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் இங்க 2 இருந்தா அதே 2 ஃபில் பண்ணும் இங்க 3 இருக்கிறதுனால இந்த 3 ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏதாவது காமனா டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும் எதுவும் இல்ல அதனால மல்டிபிள் பண்ணிடுங்க 3 into 3 9 2 into 3 6 2 into 5 10 ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து எதுக்கான ரேஷியோ a is to b is to c கான ரேஷியோ நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க a plus b is to b plus c கேட்டிருக்காங்க a plus b னா a யும் b யும் ஆட் பண்ணுங்க 9 plus 6 ரேஷியோ b வந்து என்ன வருது 6 plus c வந்து 10 இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது 15 is to 16 வருதா சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் A ஆப்ஷன் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் சரிங்களா சோ இந்த வீடியோல இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் நம்பர்ஸ் வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்தா அதை எப்படி வந்து
நம்ம ஃபிராக்ஷன்ல இருக்க நம்பர்ஸை ஹோல் நம்பர்ஸா சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எப்படி வந்து அந்த ரேஷியோவை கம்பைன் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் என்ன பார்த்தோம், இந்த மாதிரி இது வரைக்கும் லாஸ்ட் வீடியோல A:B B:C இப்படி கொடுத்தா கம்பைன் பண்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம வந்து A:B அண்ட் தென் A:C ஓகேங்களா. இப்படி இருக்கும் போது அதை எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நீங்க இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கேள்வி வந்து A:B ஈக்குவல் டு 2:3 ஓகேங்களா. A:B வந்து 2:3, B:C வந்து என்ன இருந்தது 6:7. நெக்ஸ்ட் C:D அந்த C க்கு நேரா இங்க 14 D க்கு நேரா 3 எழுதிடணும். ஓகேங்களா. இப்ப A:B:C:D என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. A:B:C:D எப்படி கம்பைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்க 3 இருக்குன்னா இங்க 3 ஃபில் பண்ணிருங்க. 7 இருக்கா இங்க 7 ஃபில் பண்ணிருங்க. 6 இருக்கா இங்க 6 ஃபில் பண்ணிருங்க. இங்க 14 இருக்கா இங்க 14 ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், காமனா ஏதாவது நம்பர் டிவைட் ஆகுதா அப்படின்ட்டு பாருங்க. என்ன டிவைட் ஆகுது, இங்க 3 டிவைட் ஆகுதா, 3 டிவைட் ஆகுது 3, இங்கேயும் 3, இங்க 3 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் வரும். ஓகே. நெக்ஸ்ட் ஏதாவது நம்பர் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 7 டிவைட் ஆகுதா, இங்க 7 இங்க 7 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ், இங்க 7 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் வருமா. நெக்ஸ்ட் ஏதாவது நம்பர்ஸ் டிவைட் ஆகுதான்னு பாருங்க, எதுவும் டிவைட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது ஃபுல்லா மல்டிபிள் பண்ணுங்க. 2 × 2 4 × 2 8. நெக்ஸ்ட் என்ன வரும், இங்க 6, இங்க ஒரு 2 இருக்கு. 6 × 2 மல்டிபிள் தான் பண்ணும் 12. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 14, இங்க 3 இருக்கு. ஓகேங்களா. சோ எந்த ஆப்ஷன் ஆன்சர் வருது, 8:12:14:3. உங்களுக்கு ஆன்சர் வந்து C ஆப்ஷன். ஓகேங்களா. ஓகேங்களா. சோ இதே போல இந்த வீடியோல கொடுத்துருக்க கொஸ்டின் சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ எவ்ரிவன்.